بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي تجلى لعباده العارفين بذاته وصفاته وأسمائه والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع سماته وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சர்தார் தோ ஆலம் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள், சஹாபா பெருந்தகைகள், தாபிஐன்கள், தபஅ தாபிஐன்கள் அனைவர்கள் பேரிலும், மெய்நிலை கண்ட ஞானி இறையன்பில் இத்தஃபானி சையதினா வ கௌசினா அஷ்-ஷைഖ் முஹையுத்தீன் அப்துல் காதிரில் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும், அபில் இர்ஃபான் அஷ்-ஷைഖ் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும், ஏனைய அம்பியாக்கள் அவுலியாக்கள் அனைவர்கள் பேரிலும் ஸலவாத்து ஸலாம் உண்டாவதாக வேண்டியவின், அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எங்களுடைய ஒவ்வொரு ஹாலிலும் எல்லா நிலைகளிலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு, அவனை தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்து நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் உலகிலே மனிதர்களிடையே எத்தனையோ வகுப்பாரை, எத்தனையோ பிரிவுகளை, கட்சிகளை நாங்கள் காண்கின்றோம், அறிகின்றோம். ஒவ்வொரு வகுப்பாரும் ஒவ்வொரு சாராரும் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகமான கட்சிகளை உடையவர்களாக, அதிகமான பிரிவுகளை உடையவர்களாக இக்காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். முஸ்லிம்களுக்கிடையிலே இந்த பிரிவுகள் எதனால் ஏற்படுகிறது? எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி முஸ்லிம்களானவர்கள்தான், வேறு கலிமாவை சொல்லி முஸ்லிம்களாகவில்லை. அதேபோல் தொழுகையை ஏற்றுக்கொண்டவர்கள், நோன்பை ஏற்றுக்கொண்டவர்கள், ஹஜ் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இதிலே எந்தவித பிரிவுகளும் வேறுபாடுகளும் இன்றியே இந்த சகல அடிப்படை கொள்கைகளையும் கடமைகளையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் எதன் காரணமாக இன்று பல பிரிவுகளாக, பல கொள்கைகளை உடையவர்களாக, பல கட்சிகளுக்கு சொந்தக்காரர்களாக இன்று பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்த்தால், தொழுகையிலே முஸ்லிம்களுக்கு இடையிலே பிரிவுகள் இல்லை, நோன்பு நோற்பதிலே பிரிவுகள் இல்லை, ஹஜ் வணக்கத்திலே பிரிவுகள் இல்லை. இருந்தாலும் சிறிய பிரிவுகள் தான். ஆனால் அல்லாஹுவை பற்றிய விஷயத்தில் மாத்திரம் இந்த முஸ்லிம்கள் பல கருத்துடையவர்களாக இன்று மாறிவிட்டார்கள். இதனால் தான் அவர்களுக்கிடையிலே பல பிரிவுகள் உண்டாயிருக்கின்றன.
அல்லாஹுவை பற்றிய விஷயத்தில் இவர்கள் பல கருத்துடையவர்களாக ஆனதற்கு காரணம் என்ன? இஸ்லாத்தில் அல்லாஹுவை பற்றி சொல்லித் தருகின்ற மூல மந்திரம் எது? அல் கலிமத்து தையிபா என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாதான். இந்த கலிமாதான் அல்லாஹ் யார் என்பதையும் இஸ்லாத்தின் கொள்கை எது என்பதையும் அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட சகல முஸ்லிம்களுக்கும் போதனை செய்து கொண்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் அந்த தத்துவத்தை எடுத்து போதனை செய்கின்றது கலிமாதான். அந்த கலிமாவின் படி இவர் வாழ வேண்டும் என்பதற்காக, அந்த கொள்கையை இவர் தன்னிடத்திலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பின்னாலே அமல்கள் கொடுக்கப்படுகின்றது. இரண்டும் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது இஸ்லாத்திலே. ஆனால் இன்று இந்த கலிமாவில் தான் முஸ்லிம்கள் பல பிரிவுகளாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் தான் இவர்கள் பிரிந்து இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவன் தான் முஸ்லிம். ஆனால் அந்த கலிமாவை முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் மொழிந்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய கருத்தில், அந்த கலிமா தருகின்ற தத்துவத்திலே நாங்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றோம். ஏன்? அல் கலிமத்து தையிபாவை உள்ளால் உள்ளபடி எவ்வாறு விளங்க வேண்டுமோ, அல்லாஹ்வும் அவனுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த கொள்கையை, எந்த கருத்தை நாடி அந்த தத்துவத்தை இவ்வுலகிற்கு மொழிந்தார்களோ, அந்த தத்துவத்தை விளங்காததுதான் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லாது போனால் நாங்கள் செய்யக்கூடிய எந்த அமலும் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்காது. எங்களையும் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் பல கொள்கை உடையவர்களாக, பலதரப்பட்டவர்களாகவே அது மாற்றிவிடும். அல் கலிமத்து தையிபா என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது ஒரு கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹ் வேறு, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வேறு என்பதல்ல. ஒரே வசனம், ஒரே கலிமா. இந்த கலிமா தருகின்ற போதனை என்ன சகோதரர்களே? இந்த கலிமாவை, இதனுடைய அர்த்தத்தை, இதனுடைய கருத்தை நாங்கள் விளங்க வேண்டும் என்றால், இந்த கலிமாவை சொன்ன நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்ல நாடிய பொழுது எதற்காக அல்லாஹு தஆலா சொல்ல நாடினான்? எந்த கொள்கையில் இருந்த மக்களுக்கு இந்த கலிமாவை அல்லாஹு தஆலா சொல்ல நாடினான்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லவில்லை. எனக்கு முன் வாழ்ந்த நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளில் மிக உயர்வான சிறப்பான வார்த்தை கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நானும் எனக்கு முன் வந்த நபிமார்களும் பேசிய அத்துணை வார்த்தைகளிலும் மிகவும் சிறப்பான வார்த்தை, அந்தஸ்துக்குரிய வார்த்தை கலிமா, அது அல் கலிமத்து தையிபா என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் தான் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதிலிருந்து நாங்கள் எதை விளங்குகிறோம்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களுக்கு முன் வந்த அத்துணை நபிமார்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற போதனையை தான் அவர்களுடைய சமூகத்தார்களுக்கு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
அதே போதனையைத்தான் தனது உம்மத்தார்களுக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். உலகத்திலே தோன்றிய அத்துணை மக்களுக்கும் இந்த கலிமாதான் தலையாய கடமையாக ஆகின்றது. இந்த கலிமாவை விளங்கி அறிவதுதான் அவர்களுடைய தலையாய கடமையாக, கட்டாய வணக்கமாக, வணக்கங்களில் முந்தினதாக ஆகிவிடுகின்றது என்பது எல்லா நபிமார்களும் இந்த கலிமாவை போதனை செய்ததிலிருந்து எங்களுக்கு புரிய வருகின்றது. ஏன் இந்த கலிமாவை போதனை செய்தார்கள்? இந்த கலிமா தருகின்ற கருத்து விளக்கம் என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்க்குவதற்கு முன்னால், இந்த கலிமாவை சொல்கின்ற நேரத்தில் நமது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கலிமாவை அந்த மக்கள் மத்தியிலே சொல்கின்ற நேரத்தில் என்ன கொள்கை உடையவர்களாக அரபிகள் இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்கின்ற நேரத்தில், அவர்கள் இந்த கலிமாவை எதிர்த்ததினால், மறுத்ததினால், நிராகரித்ததினால் அவர்கள் கொண்டிருந்த கொள்கைக்கு நேர் மாற்றமான ஒரு போதனையை இந்த கலிமா செய்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் அவர்களுடைய கொள்கை என்ன? அவர்கள் வாழ்ந்த கொள்கை என்ன அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் என்று நாங்கள் சிந்தனை செய்து பார்த்தால், இன்று உலகளாவ ரீதியிலே அல் கலிமத்து தையிபாவுக்கு சொல்கின்ற கருத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை அல்லாஹு தஆலாவை தவிர. இதுதான் கலிமாவினுடைய கருத்து என்றுதான் இன்று முஸ்லிம்களில் மிக பெரும்பான்மையானோர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அர்த்தம். வணக்கத்துக்குரிய நாயன் யாருமில்லை அல்லாஹு தஆலாவை தவிர. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய கருத்து. சரி, உண்மையிலே இதுதான் கருத்தா? ஆமென்றால் அந்த முஷ்ரிக்கீன்கள் இந்த கலிமாவை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்தில் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் அல்லாத வேறு வஸ்துக்கள் இருக்கின்றது என்ற ஒரு கொள்கையில் இருந்திருக்க வேண்டும். அப்படியானால் தான் அவர்களுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் நீங்கள் நினைத்திருக்கின்றவர் அல்ல, அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் என்ற கொள்கையை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை செய்திருக்க முடியும். இல்லாது போனால் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்தான் என்ற கொள்கை அவர்களிடத்திலே இருந்திருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே கொள்கையுடைய கலிமாவைத்தான் சொல்லி இருந்தார்கள் என்றால் அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்திருக்க மாட்டார்கள், அந்த ஊரை விட்டும் துரத்திருக்க மாட்டார்கள், அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களை துன்புறுத்திருக்க மாட்டார்கள், யுத்தங்கள் பல புரிந்திருக்க மாட்டார்கள். அப்படியானால் அவர்களுடைய கொள்கைக்கு நேர் மாற்றமான, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொள்கையை உடைய, ஒரு கருத்தை உடைய வசனமாகத்தான் அல் கலிமத்து தையிபா இருந்திருக்க வேண்டும். அவர்கள் வணக்கத்தில் எந்த நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை இப்பொழுது நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? அல் குர்ஆன் மூலம்தான் அறிந்து கொள்ள முடியும். அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரபுகள் கலிமாவை போதிக்கின்ற நேரத்தில் என்ன கொள்கை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அதிலே அவர்கள் இறை வணக்கம், இறைவனை வழிபடுதல் சம்பந்தமாக அவர்கள் இருந்த கொள்கை என்ன தெரியுமா? மா நஅ்புதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா வ ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ். அவர்கள் இருந்த கொள்கை இதுதான். மா நஅ்புதுஹும், இந்த விக்கிரகங்களை நாங்கள் வணங்கவில்லை, இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹு தஆலாவிடத்தில் எங்களை நெருக்கி வைப்பதற்காகவே அன்றி, அவனிடத்தில் எங்களை சேர்த்து வைப்பதற்காகவே அன்றி
நாங்கள் இந்த விக்கிரகங்களை வணங்கவில்லை. இது அவருடைய கொள்கைகளில் ஒன்று. இதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். இந்த வசனத்தை வைத்து சிந்தனை செய்து பாருங்கள். இந்த விக்கிரகங்கள், இந்த சிலைகள் எங்களை அல்லாஹ்வினிடத்திலே நெருக்கி வைப்பதற்காகத்தான் நாங்கள் இவைகளை வணங்குகிறோம் என்று அந்த முஷ்ரிக்கீன்களுடைய கொள்கை இருந்தது. என்ன அர்த்தம்? நாங்கள் இந்த சிலைகளை வணங்குகிறோம், ஆனால் இவைகளுக்கு வணக்கம் செலுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய நோக்கம் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்வினிடத்திலே எங்களுடைய இந்த வணக்கம் மூலம் நெருக்கத்தை பெற வேண்டும். அதற்கு ஒரு துணையாக இந்த விக்கிரக வணக்கத்தை நாங்கள் ஆராதிக்கின்றோம். இதுதான் அவருடைய கொள்கை. இதிலிருந்து என்ன புரிகிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். உலகத்தை படைத்தவன் அவன்தான். அவனிடம்தான் நாங்கள் நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். அவன் அளவிலே நாங்கள் மீள வேண்டும். அவன் அளவிலே போய் சேர வேண்டும். அவனை அடைய வேண்டும். அதற்காக எத்தனையோ அமல்கள் புரிகிறார்கள் மனிதர்கள். அதிலே நாங்கள் புரியக்கூடிய வணக்கம் இந்த சிலைகளை வணங்குவதன் மூலம் நாங்கள் அந்த வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதிலிருந்து எதை விளங்குகிறோம்? அந்த சிலைகள் அவர்களிடத்திலே பெரியதா அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கொள்கையிலே பெரியவனா? எல்லோரும் என்ன சொல்வோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அவர்களிடத்திலே பெரியவனாக இருந்திருக்கிறான். அவன்தான் கண்ணியத்திற்குரியவனாக இருந்திருக்கிறான். அவனை அடைய வேண்டும் என்ற ஆசையில் தவறான வழிமுறை ஒன்றை கையாண்டிருக்கிறார்கள் அந்த முஷ்ரிக்கீன்கள். ஆனால் வணக்க வழிபாட்டிலே இந்த விக்கிரகங்கள் மட்டும் தான் வணக்கத்திற்குரியது, வணக்கத்திற்கு தகுதியானது என்ற கொள்கை அவர்களிடத்திலே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இந்த விக்கிரகங்கள் வணக்கத்திற்குரியவைகள், அதனால் நாங்கள் இவைகளை வணங்குகிறோம் என்று அவருடைய கொள்கை இருந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு சொல்லி காட்டியிருப்பான். அவர்களுடைய பிரதான கொள்கை அல்லாஹ்வை தான் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. இவைகளுக்கு வணக்கம் செலுத்துவது மாத்திரம் அவர்களுடைய நோக்கம் அல்ல. அதிலிருந்து நாங்கள் விளங்குவதென்ன? நிச்சயமாக அவரிடத்திலே வணக்கத்துக்கு தகுதியானவன் நிச்சயமாக யார் என்று நேரடியாக கேட்டாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் என்றுதான் சொல்வார்கள். ஏன்? அவனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விக்கிரகங்களை வணங்கி இருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு நிரூபிக்கின்றது. இந்த கலிமாவை சொன்ன நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது வஇதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ் يستكبرون وقالوا أجعل الآلهة إلها واحدا إن هذا لشيء عجاب. கலிமாவை கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்ன செய்தார்கள், எவ்வாறு நடந்து கொண்டார்கள், எந்த செயலை புரிந்தார்கள் என்பதை சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் வஇதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் யஸ்தக்பிரூன பெருமை அடிப்பார்கள், வகாலு பெருமை அடித்து சொல்வார்கள் அஜஅலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா, இலாஹுகளை ஒரு இலாஹாக ஆக்கிவிட்டாரா, இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப், இது விந்தையான ஆச்சரியமான அதிசயமான ஒரு செய்தியாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள், வியப்படைந்தார்கள். எல்லா இலாஹுகளையும் ஒரு இலாஹாக ஆக்கிவிட்டாரா முஹம்மத் என்றால் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது நீங்கள் சிந்தனை செய்வீர்கள். ஆக்குதல் என்றால் அங்கே இரண்டு விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, மண்ணை நான் குழைத்து ஒரு பானையாக ஆக்கினேன், இப்பொழுது மண்ணை நான் பானையாக ஆக்கினேன் என்று சொல்வேன். இவ்வாறு ஆக்குவதாயிருந்தால்
அஜஅலல் ஆலிஹத இலாஹுகளை எல்லாம் ஆக்கிவிட்டாரா இலாஹம் வாஹிதா என்றால் அந்த கஅபாவிலே இருந்த 360க்கு மேற்பட்ட சிலைகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் உடைத்துவிட்டு ஒரு இலாகை மிச்சம் வைத்திருக்க வேண்டும், இலாகுகளை எல்லாம் ஒரு இலாகாக ஆக்கிவிட்டாரா என்று சொல்வது நியாயம். அந்த நேரத்தில் அவ்வாறு நடந்ததா? இல்லை. சிலைகள் சிலைகளாகவே இருந்தன கஅபாவிலே, 360க்கு மேற்பட்ட சிலைகள். ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், கலிமாவை சொன்ன பொழுது அஜஅலல் ஆலிஹத எல்லா இலாகுகளையும் ஆக்கிவிட்டாரா, ஒரு இலாகாக ஆக்கிவிட்டாரா? எந்த அர்த்தப்படி சொல்கிறார்கள் சகோதரர்களை சிந்தனை செய்து பாருங்கள். இப்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் எதற்கு அவர்களுக்கு மருந்தாக அமைகிறது, எந்த கொள்கைக்கு விளக்கமாக அமைகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அங்கு இருந்த சிலைகளை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்ததன் பின்னால் ஒரு இலாகை மிச்சம் வைத்துக் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லவில்லை. அதற்கு அவர்கள் இவ்வாறு பதில் சொல்லவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். ஆனால் முஷ்ரிக்கீன்கள் இவ்வாறு பதில் சொன்னார்கள், வியப்படைந்தார்கள். ஏன்? இலாகுகளை ஒரு இலாஹ் என்று சொன்னார்கள். இப்பொழுது நீங்கள் முக்கியமான ஒரு இடத்திற்கு வருகிறீர்கள். இலாகுகளை ஒரு இலாஹென்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆனும் போதிக்கின்றது என்றால் இலாஹு இலாஹு என்றால் என்ன? இலாஹு இலாஹு என்ற சொல்லில்தான் இன்று மக்கள் எல்லாம் மருட்சியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இலாஹ் என்றால் என்ன, இதனுடைய இந்த சொல் தருகின்ற அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை சிந்தனை செய்வதாக இருந்தால் முஷ்ரிக்கீன்கள், ஷிர்க்குடையவர்கள், இணை வைப்பவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எந்த கொள்கையை உடையவர்களுக்கு உபயோகிக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எந்த கொள்கை ஷிர்க்கான கொள்கையாக ஆகும், அது தெரியாமல் தான் இன்று பல இயக்கங்கள் அதை செய்தாலும் இதை செய்தாலும் அது ஷிர்க்கு இது கிறுக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது ஷிர்க்கு என்பதை நாங்கள் ஆராய வேண்டும். அல் குர்ஆன் மூலம் அதை ஆராய்ந்து அறிய வேண்டும். ஷிர்க்கு என்று யாருக்கு சொல்கிறான்? யஹூதிகளை முஷ்ரிக்கீன்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. நசாராக்களை முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பவர்கள், இணை வைத்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. அவர்களை காபிரீன்கள் என்று சொல்கிறான். இறைவனை நிராகரித்தவர்கள் என்று சொல்கிறான். அதற்கு விளக்கம் இருக்கிறது. இறைவனை எந்த கட்டத்திலே அவர்கள் நிராகரித்தார்கள்? இறைவனுடைய தன்சீஹுடைய நிலையை அவர்கள் நிராகரித்தார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய மகன் என்று இறைவனை தஸ்பீஹிலே கட்டுப்படுத்தினார்கள் நசாராக்கள். உஸைர் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள், தன் தஸ்பீஹிலே கட்டுப்படுத்தினார்கள், தன்சீகை நிராகரித்தார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா அவர்களை காபிரீன்கள் என்று சொல்கிறான். அவர்களை முஷ்ரிக்கீன்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அப்படியானால் ஷிர்க் என்று எதை சொல்வது? இதை 5 கொள்கைகள் மூலம் நாங்கள் விளங்க முடியும். இந்த 5 கொள்கைகளில் ஒன்றை சிலர் இதுதான் ஷிர்க்கு, இதுதான் ஷிர்க்கு, இதுதான் ஷிர்க்கு என்றுதான் இன்று பிரிந்திருக்கிறார்கள். எது ஷிர்க்கு என்பதை குர்ஆன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். முதலாவது, ஷிர்க்கு என்பது இணை, அல்லாஹ்வுக்கு இணை, ஒப்புவமை உண்டாக்குதல் என்பதற்கு முதலாவது காரணம், முக்கியமான கொள்கை, ஷிர்க்கான கொள்கை. முதலாவது காரணம் கைரியத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் அவனால் படைக்கப்பட்ட சகல படைப்புகளுக்கும் கைரியத், வுஜூது அளவிலும், சிஃபாத் அளவிலும், அஸ்மா அளவிலும், சகல விஷயங்களிலும் தனித்தனி வுஜூது உண்டு என்று நம்புதல், தனித்தனி சிஃபாத்துக்கள் உரியது என்று நம்புதல். அல்லாஹ்வுக்கு வுஜூத் உண்டு, நாங்கள் படித்திருக்கிறோம்.
அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய சிவத்துக்களில் 20 முதலாவது வுஜூதுன், உள்ளமை அல்லாஹ்விற்கு இருக்கிறது. சிருஷ்டிகளுக்கு வுஜூதுண்டா? முகாலஃபத்துல் லில் ஹவாதிசி, அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளுக்கு மாற்றமானவன். அல்லாஹ்வுக்கு வுஜூத் இருந்தால் சிருஷ்டிகளுக்கு வுஜூத் இருக்க முடியாது, அப்பொழுதுதான் அவன் மாற்றமானவன் என்ற கருத்து வரும். சிருஷ்டிகளுக்கு வுஜூத் இருந்தால் அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளுக்கு ஒப்பானவன் என்ற கருத்து வந்துவிடும். அப்படியானால் வுஜூது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உள்ளது. சிஃபாத்து, தன்மை, குணம் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உள்ளது. இது சிருஷ்டிகளிலே காணப்பட்டால் அந்த வுஜூது, அந்த சிஃபாத்து யாருடையது? அது ஹக்குடையது என்பதுதான் இஸ்லாம். இது தனியான ஒரு வுஜூது இந்த சிருஷ்டிக்கு உண்டு, தனியான தன்மை சிருஷ்டிக்கு உண்டு என்று ஒருவர் நம்புகின்ற நேரத்தில் கைரியத், இது ஒரு கொள்கை. இது ஷிர்க்குக்குரிய முக்கிய காரணமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஷிர்க்குக்குரிய முக்கிய காரணங்கள் 5 காரணங்கள் சொல்கின்றார்கள். அதிலே முதலாவது காரணம் இது. அதைத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கேட்கும்படி சொன்னான். அவர்கள் அந்த இலாகுகளை எல்லாம் வணங்க சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அல் குர்ஆன் கூறுகிறது, அஃப கைரல்லாஹி அப்கி ரப்பா, அல்லாஹ்வுக்கு வேறான இலாகையா நான் என்னை ரப்பாக தேர்ந்தெடுக்க சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுக்கு வேறான இலாகையா என்னை வணங்க சொல்கிறீர்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்ப என்ன விளங்குது? வெளிப்படையாக அல்லாஹ்வுக்கு வேறானதுதான் இலாகு என்று விளங்குது. இல்லை, அவ்வாறு அவர்கள் நம்பியிருந்தார்கள் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் மூலம் இங்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு வேறானது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, அந்த இலாகுகளையா என்னை வணங்க சொல்கிறீர்கள்? அதையா என்னுடைய ரப்பாக எடுக்க சொல்கிறீர்கள்? இது கைரியத்து. அவ்வாறு எடுக்க முடியாது, அவ்வாறு வணங்க முடியாது. இது ஒரு கொள்கை. இது ஷிர்க்குக்குரிய காரணங்களில் ஒன்று. இதுதான் ஷிர்கா என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியும் ஏனைய காரணங்களை தெரிந்து கொள்கின்ற பொழுது. இரண்டாவதாக ஷிர்க்குக்குரிய காரணமாக அந்த முஷ்ரிக்கீன்களிடத்திலே என்ன இருந்தது? பனாத்துல்லாஹ் அல் மலாயிகத்து, மலக்குமார்கள், அமரர்கள் அல்லாஹ்வினுடைய பெண் பிள்ளைகள் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். அப்படி ஒரு கொள்கை இருந்தது. அல்லாஹ்வினுடைய பெண் பிள்ளைகள் தான் அமரர்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் சொன்னார்கள் ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னாங்க. அவர் மட்டும் அல்லாஹ்வுடைய மகன். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று யகூதிகள் சொன்னார்கள். அதனால் அவர்கள் காபிராகிவிட்டார்கள். இது ஒரு கொள்கை. இவ்வாறு சொல்வது ஒரு கொள்கை. இந்த கொள்கை உண்மையிலே இந்த கொள்கை தான் ஷிர்க் என்றால் கலிமா இந்த கொள்கைக்கு மாறான ஒரு கருத்தை போதிக்கக்கூடியதுதான் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இது ஷிர்க்குக்குரிய முக்கிய காரணமா? இதுதான் ஷிர்கா என்று நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். இதனால் தான் அவர்கள் கேட்டார்கள், சிஃப்லனா ரப்பக யா முஹம்மத் மின் ஐயி ஷைஇன் ஹுவ மின் தஹபின் அவ் ஃபில்லத்தின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற பொழுது இவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் என்று சொல்கிறீர்கள், நாங்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் உங்களுடைய ரப்பு, நீங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ் மின் ஐயி ஷைஇன் ஹுவ, அவன் எதனால் உண்டானவன்? எந்த வஸ்துவால் ஆனவன்? மின் தஹபின் அவ் ஃபில்லத்தின், தங்கத்தால் ஆனவனா வெள்ளியினால் ஆனவனா உங்களுடைய ரப்பு? நாங்கள் மண்ணினால் ஆன சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய ரப்பு தங்கத்தினால் ஆனவனா வெள்ளியினால் ஆனவனா? இது அவருடைய கொள்கைகளில் ஒன்று. இதிலிருந்து நாங்கள் எதை விளங்குகிறோம்? இறைவனை பொதுவாக அல்லாஹுவை, இறைவனை தஷ்பீஹிலே கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இது அவருடைய கொள்கை. அல்லாஹுவுக்கு குறிப்பிட்ட ஒரு உருவத்தை, சடத்தை கற்பித்து அதிலே கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த முஷ்ரிக்கீன்கள். இது அவர்களுடைய இரண்டாவது கொள்கைகளில் ஒன்று. இந்த கொள்கை தான் யகூதிகள் நசாராக்களுடைய கொள்கை. ஏன்? ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள் அல்லவா, அதனால் அவர்கள் காபிராகிவிட்டார்கள் அல்லவா.
ஆனால் அவர்களை முஷ்ரிக் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லவில்லை என்று சொல்கிறார்கள். இணை வைத்தவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லையாம், காபிர் என்றுதான் சொல்கின்றானாம். எங்கே? அது மாத்திரமல்ல, வதஆமுல் லதீன ஊத்துல் கிதாப் ஹில்லுல் லக்கும் வதஆமுக்கும் ஹில்லுல் லஹும் வல் முஹ்ஸனாத்து மினல் லதீன ஊத்துல் கிதாபி மின் கப்லிக்கும் இதா ஆதைதுமூஹுன்ன உஜூரஹுன்ன. வேதக்காரர்கள், கிறிஸ்தவர்கள், யகூதிகளுடைய பெண் மக்களை அவர்களுடைய மகரை நீங்கள் கொடுத்தால் முஃமின்கள் நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ள முடியும். அவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலாகும், உங்களுடைய உணவு அவர்களுக்கு ஹலாலாகும். இவ்வாறு யகூதி நசாராக்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். இவர்கள் முஷ்ரிக்கீன்களாக இருந்தால், இன்னமல் முஷ்ரிக்கீன நஜசுன், முஷ்ரிக்கீன்கள் நஜீஸானவர்கள், அவருடைய உணவு எங்களுக்கு ஹலாலாக ஆகாது, அவருடைய பெண் மக்களை நாங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது. இவ்வாறு முடியும் என்று சொன்னதினால் இவர்கள் என்ன கொள்கையில் இருந்தார்கள்? இறைவனை தஷ்பீகிலே கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கொள்கையிலே இருந்தார்கள். அந்த கொள்கை ஷிர்க்குக்கு முக்கிய காரணம் அல்ல என்பதை அல்லாஹ் தஆலாவுடைய இந்த குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு நிரூபிக்கின்றது. ஷிர்க்குக்கு முக்கிய காரணமாக இருந்தால் அவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான். அவருடைய பெண்களை நீங்கள் திருமணம் செய்ய முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்க மாட்டான். ஏனென்றால் வலா தங்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், நீங்கள் முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் செய்ய வேண்டாம், ஹத்தா யுமின்ன, அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை. இங்கே இவர்களை திருமணம் செய்யுங்கள், அவருடைய மகரை கொடுத்து விட்டு என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படியானால் அவர்கள் இருந்த அந்த கொள்கை அல்லாஹ்வை தஷ்பீகிலே கட்டுப்படுத்தியது ஷிர்க்குக்குரிய மூல காரணம் அல்ல என்பது இந்த வசனங்கள் மூலம் விளங்க வருகிறது. அப்ப ஏற்கனவே சொன்னது கைரியத்து, அதையா என்னை வணங்க சொல்கிறீர்கள், அப்படி நினைச்சு கொண்டிருக்கிற ரப்பையா என்ன வணங்க சொல்றீங்க என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அது ஒரு கொள்கை அவங்களோட. அது மூல காரணமா? இது மூல காரணமா என்று பார்த்தால் இது மூல காரணமாக இருக்க முடியாது. அதற்கு இந்த வசனங்கள் எங்களுக்கு விளக்கம் தருகிறது. மூணாவதுடைய கொள்கை என்ன தெரியுமா? இன்னா வஜத்னா ஆபாஉனா அலா ذلك, இன்னா வஜத்னா ஆபாஅனா அலா ذلك. நாங்கள் இந்த விக்கிரகங்களுக்கு சிரம் சாய்க்கிறோம், இந்த விக்கிரகங்களை நாங்கள் வணங்குகிறோம். ஏன் நாங்கள் வணங்குகிறோம்? இன்னா வஜத்னா ஆபாஅனா அலா ذلك, எங்களுடைய ஆபாக்கள், எங்களுடைய முன்னோர்கள் இவ்வாறு செய்ய நாங்கள் கண்டிருந்தோம், அவர்கள் இவ்வாறு செய்து கொண்டிருந்தார்கள், அதனால் நாங்கள் இவ்வாறு செய்கின்றோம். அப்ப எங்கட மூதாதைகள் இவ்வாறு வணங்கினாங்க இந்த விக்கிரகங்களை, அதனால் நாங்களும் வணங்குகிறோம். இது அவங்களோட கொள்கை. இது ஷிர்கா? இது கெட்ட கொள்கை. ஆனால் இது ஷிர்க்குக்குரிய இணை வைத்தலுக்குரிய முக்கிய காரணமான கொள்கையா? இதுதான் இணையா என்றால் இல்லை. எப்படி சொல்வீர்கள் இல்லை என்று? அல்லாஹு தஆலா அமரர்களுக்கு சொன்னான் அல்லவா, வஇது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது. நாங்கள் அமரர்களுக்கு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு கூறின பொழுது ஃபஸஜது, அவர்கள் எல்லாரும் சுஜூது செய்தார்கள். நாங்க கூறினோம் சுஜூது செய்யுங்க, சிரம் தாழ்த்துங்கள் என்று நாங்கள் கூறினோம். இங்க சுஜூது, ஒரு வஸ்துவுக்கு சுஜூது செய்வது ஷிர்க்காக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த சுஜூது செய்யுங்கள் என்று சொல்லி இருப்பானா? செய்த அமரர்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டிருப்பானா? இல்லை. அது மாத்திரமல்ல, வஹர்ரு லஹு சுஜ்ஜதா, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய சகோதரர்கள் அனைவரும் சுஜூது செய்து கீழே விழுந்தார்கள். சுஜூது செய்தவர்களாக, சிரம் தாழ்த்தியவர்களாக அவர்கள் கீழே விழுந்த மரியாதை செய்தார்கள், கீழே விழுந்து சுஜூது செய்தார்கள். அதை அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆனால் அவர்களை முஷ்ரிக் என்று கூறவில்லை. அப்ப என்ன விளங்குது? நாங்க இந்த விக்கிரகங்களுக்கு சுஜூது செய்கிறோம், எங்களுடைய ஆபாக்கள் அவ்வாறு செய்தார்கள், அதனால் செய்கிறோம். இது அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடு. இது ஷிர்க்குக்குரிய முக்கிய காரணமாக இருந்தால் இந்த சம்பவங்கள் நடந்திருக்க முடியாது. அல்லாஹ் இவர்களையும் முஷ்ரிக் என்று சொல்லி இருக்க வேண்டும். எனவே இது ஷிர்க்குக்குரிய காரணம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, நாலாவது காரணம் அவருடைய கொள்கை என்ன தெரியுமா?
இலாஹ் என்று சொல்வது ஒரு படைப்புக்கு, ஒரு வஸ்துவுக்கு, அதை அவர் வணங்குவதற்காக எடுத்துக்கொண்ட அந்த வஸ்துவுக்கு, அந்த பொருளுக்கு இலாஹ் என்ற பெயர் சூட்டுவது. இலாஹ் யாரு? இன்னமல்லாஹு ஹுவ இலாஹும் வாஹித். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இலாஹ். அவனுக்குரிய திருநாமம் தான் இலாஹ் என்பது. படைப்புகளுக்கு இலாஹ் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொன்னார்கள். அதனால்தான் நபியுல்லாஹி அவர்கள் கேட்டார்கள், அஜஅலல் ஆலிஹத்த, இந்த தெய்வங்களை எல்லாம், இலாஹுகளை எல்லாம் ஆக்கிவிட்டாரா என்று கேட்டார்கள். அப்ப அதுக்கு இலாஹு 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 என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அவருடைய கொள்கை. அவ்வாறு அவர்கள் வாழ்ந்தார்கள். இது ஷிர்கா? இது ஷிர்க்குரிய முக்கிய காரணமா என்றால், எங்கே என்ன கேள்வி? அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சிருஷ்டிகளின் பேரிலே உபயோகிப்பது, நடாத்துவது, அவ்வாறு அழைப்பது, நம்புவது ஷிர்காக ஆகுமா அல்லது ஷிர்க்குரிய முக்கிய காரணங்களாக ஆகுமா என்றால், இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம் பில் முஃமினீன ரஊஃபுர் ரஹீம். முன்னால சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிடத்திலே லரஊஃபுர் ரஹீம், மிகவும் கிருபை உள்ளவனாக, மிகவும் இரக்கமுடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படி சொன்ன அல்லாஹ் தஆலா அதே குர்ஆனிலே பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்கள் மத்தியிலே, முஃமின்களுடைய விஷயத்திலே மிகவும் இரக்கமுடையவர்களாகவும் மிகவும் கிருபையுடையவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அதே ரഊஃப், அதே ரஹீம் என்ற அந்த தன்னுடைய இஸ்ம்களை, தன்னுடைய திருநாமங்களை சிருஷ்டியின் பேரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடாத்துகின்றான். அப்ப இவர்கள் இலாஹ் என்ற அந்த சிருஷ்டிக்கு சொல்வது அதுதான் ஷிர்க் என்றிருந்தால், அது ஷிர்க்குரிய முக்கிய காரணம் என்று சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய திருநாமம் அது குர்ஆனிலே சிருஷ்டிகளுக்கு பல இடங்களிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதுவும் ஷிர்க்குரிய முக்கிய காரணம் அல்ல. அடுத்தது ஷஃபாஅத்துல் ஆலியா. இந்த விக்கிரகங்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பண்ணும், அதுவும் அவங்களோட கொள்கை. எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே இந்த விக்கிரகங்கள், இந்த சிலைகள் எங்களுக்காக பரிந்துரைக்கும், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடும் என்று இருந்தார்கள். அந்த கொள்கையில் இருந்தார்கள். இது ஷிர்க்குரிய முக்கிய காரணமா என்றால், இது இஸ்லாத்திலே இது முக்கிய காரணம் அல்ல. ஏன்? இது ஷரஹின் படி இஸ்லாத்திலே ஒரு சிருஷ்டியை கொண்டு பரிந்துரை தேடுவது ஆகுமான ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு? பில் அம்பியாஇ வல் அவுலியாஇ, நாங்கள் நபிமார்களை கொண்டும் அவுலியாக்களை கொண்டு ஷபாத்தை நாடுகின்றோம் அல்லவா? ஷபாத் செய்பவர்கள் உண்டு என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். என்னுடைய உத்தரவை கொண்டு ஷபாத் செய்பவர்கள் உண்டு என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் ஷபாத் செய்வார்கள். அவருடைய ஷபாத்தின் மூலமே ஏனைய முஸ்லிம்கள் எல்லாம் நரகிலிருந்து விடுபட்டு சுவனம் சொல்வார்கள். அவர்களை சுவனத்திற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அனுப்பி வைப்பார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது அல்லவா? இது ஷிர்க்குரிய காரணமாக இருந்தால் இந்த செயலை நபிமார்கள் செய்ய முடியுமா? இதுவும் ஷிர்க்குரிய காரணம் அல்ல. எனவே இந்த 5 காரணங்களில் நாங்கள் என்ன விளங்கிக் கொண்டோம், அதை மீண்டும் சொல்வதற்கு நேரம் இல்லை. இதிலே முதல் சொன்ன அந்த கைரியத்தை தவிர அதுக்கு தான் ஆதாரம் இல்லை குர்ஆனில். கைரியத்தை இருக்கண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எந்த இடத்திலும் சொல்லவில்லை. சொல்கிறார் அல்லவா, அல்லாஹ்வும் படைப்பும் உண்டா, அப்படி குர்ஆன்ல வருதா என்று கேட்கிறாங்க. எத்தனையோ ஆயத்துக்கள் இருக்கிறது அப்படி வருகிறது என்பதற்கு. அல்லாஹ் வேறு, படைப்பு வேறு என்று குர்ஆனில் எங்கேயாவது ஒரு இடத்தை தெளிவாக பகிரங்கமாக வருகிறதா? அல் ஆலிஹத்து கைருல்லாஹ் என்று வருகிறதா? இலாஹுகள் அல்லாஹ்வுக்கு வேறானது என்று வருகிறதா? அல் ஆலமு கைருல்லாஹ், இந்த உலகம் அல்லாஹ்வுக்கு வேறானது என்று குர்ஆனிலே பகிரங்கமாக எந்த இடத்திலே வருகிறது? அப்படி ஒரு வசனம் வரவே இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்தான், வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், மழையை இறக்குகிறான், இவ்வாறு வருகிறது. அல்லாஹ் வேறு,
படைப்பு வேறுதான் என்று ஒரு வசனம் குர்ஆனிலே காட்ட முடியாது. அல்லாஹ்வும் படைப்பும் ஒன்றுதான் என்பதற்கு எத்தனையோ வசனங்களை அல் குர்ஆனிலே காட்ட முடியும். அதிலே மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு வேறான இலாஹு உங்களுக்கு இல்லை, அல்லாஹ் அல்லாத இலாஹு உங்களுக்கு இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அது மாத்திரமல்ல, லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா, அல்லாஹ் கூறுகிறான், இந்த வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ்வை தவிர இலாஹு இருந்திருந்தால் லஃபஸததா, அந்த வானமும் பூமியும் அழிந்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அழிஞ்சிட்டா? வானம் படைக்கப்பட்ட நாள் முதல் வானம் வானமாகத்தான் இருக்கிறது, பூமி பூமியாகத்தான் இருக்கிறது, அழியவில்லையே. அல்லாஹ்வை தவிர இலாஹு இருந்திருந்தால் அழிந்திருக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹ்வை தவிர உள்ளதுதான் அனைத்து வஸ்தும் என்றால் இலாஹும் அல்லாஹ்வை தவிர உள்ளதுதான் அல் குர்ஆன் படி அழிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர இலாஹு இல்லாததினால் தான் இன்னும் அழியாமல் இருக்கிறது. அல்லாஹ்வை தவிர அவனுக்கு வேறான ஒரு இலாஹு இருந்திருந்தால் இந்த நேரம் அந்த வானமும் பூமியும் அழிந்திருக்கும். எனவே இது எதை காட்டுகிறது? அல்லாஹ்வை தவிர இலாஹு வானத்திலும் இல்ல, பூமியில இல்ல, அல்லாஹ் தான் இலாஹா இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, லவ் கான மஅஹு ஆலிஹத்துன் கமா யகூலூன இதல் லபதகௌ இலா தில் அர்ஷி சபீலா, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ்வுடன் வேறு இலாஹுகள் இருந்திருந்தால் அவர்கள் சொல்வது போல் அவர்கள் அர்ஷுடைய ரப்பின் பக்கம் ஒரு வழியை அவர்கள் தேடி இருப்பார்கள். அல்லாஹ்வோட வேற இலாஹு இருக்கு என்று வச்சுக்குவோம், அல்லாஹ்வோட வேற இலாஹும் இந்த உலகத்திலே இருக்கண்டா அவங்க அல்லாஹ்ட்ட போறதுக்கு தான் ஒரு வழியை தேடி இருப்பாங்க அந்த இலாஹுகள். அப்படி இல்ல, அல்லாஹ்வுக்கு வேறாக ஒரு இலாஹு இல்லை. மா கான மஅஹு மின் இலாஹின், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடன் வேறு இலாஹு இல்லை. இதன் அப்படி இருந்திருந்தால் லதஹப குல்லு இலாஹின் பிமா ஹலக, அந்த இலாஹுகள் படைத்ததை கொண்டு அல்லாஹ்ட்ட எல்லாரும் போயிருப்பா, படைச்சதை கூட்டிட்டு போயிருப்பா. எந்த இலாஹு எதை படைத்தது? அப்ப அல்லாஹ்வுக்கு வேறானதுதான் இந்த இலாஹு என்றால் அது படைத்திருக்க வேண்டும், படைக்கவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு வேறான இலாஹு இல்லை அது. எனவே படைப்பவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் நாடினால் தான் படைக்க முடியும். இந்த இலாஹுக்கு எந்த சக்தியும் கிடையாது. எனவே இலாஹு அல்லாஹ்வுக்கு வேறானது அல்ல. அது சுயமானதாக இருந்திருந்தால், வஸ்துக்கள் சுயமானதாக இருந்திருந்தால் இவைகளும் எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும். அப்படி செய்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படி போகல என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது மாத்திரமல்ல, லவ் கான ஹாஉலாஇ ஆலிஹத்தன் மா வரதுஹா, அந்த இலாஹுகள் அந்த காபாவிலே இருக்கின்ற அந்த அவைகள் இலாஹுகளாக இருந்திருந்தால் அவைகள் நரகத்திற்கு வரமாட்டாது என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. இவங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் இலாஹு என்று இருந்திருந்தால், தனியான இலாஹு என்று இருந்திருந்தால் இவை என்னத்துக்கு நரகத்துக்கு போகணும்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவை எல்லாம் நரகத்துக்கு செல்லும், நரகத்தின் விறகுகள் என்று அல்லாஹ் தஆலா. எந்த இலாகும் அந்த இலாகை வணங்கக்கூடியவர்களும் நரகத்தின் கட்டைகள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்படியானால் இவங்க சொல்ற மாதிரி அல்லாஹ்வுக்கு வேறான இலாகு என்று அது இருந்திருந்தால் அது நரகத்துக்கு போகாதே. இலாகு போகுமா? தெய்வம் போகுமா நரகத்திற்கு? இல்லவே. இதிலிருந்து எதை புரிகின்றோம்? அல்லாஹ்வுக்கு வேறான இலாகு இல்லை. அப்ப எந்த கொள்கையிலே அந்த முஷ்ரிக்கீன்கள் வாழ்ந்தார்கள்? கைரியத்து என்ற கொள்கை. அதைத்தான் அல் குர்ஆன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனைய கொள்கைகள் ஷிர்க்குக்கு முக்கிய காரணம் அல்ல. ஆனால் கைரியத், அல்லாஹ் படைத்தவன் வேறு, படைப்பு வேறு, படைத்தவனுக்கும் படைப்புக்கும் எவ்வித தொடர்புமே இல்லை. இவ்வாறு கருதுவது, இவ்வாறு நம்புவது, இதுதான் ஷிர்க். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அனைத்துமாக இருக்கிறான் என்பதைத்தான் அல் குர்ஆனும் ஹதீஸ் போதனை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய துஆயிலே சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அவர்கள் கொண்ட கருத்தை அவர்கள் வழிகாட்டினார்கள்.
லா இலாஹ கைருக்க என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உனக்கு வேறான இலாஹ இல்லை என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, வல்லதி நப்சு முஹம்மதின் பியதிஹி லவ் அன்னக்கும் தல்லைத்தும் பிஹபிலின் இலல் அர்லி ஸுஃப்லா லஹபத அலல்லாஹ். நீங்கள் ஒரு கயிற்றை எடுத்து ஒரு தொங்கலை பிடித்துக்கொண்டு மறு தொங்கலை கீழே விட்டால் அது அல்லாஹ்வில் போய் விழும் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதை விளங்குகிறோம்? அல்லாஹ் தான் பூமியாக இருக்கிறான், அல்லாஹ் தான் வானமாக இருக்கிறான். அதைத்தான் நாங்கள் இந்த ஹதீஸ்களின் மூலம் விளங்குகிறோம். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது லா இல்லை என்றால் அந்த லாவுக்கு அரபிலே சொல்வார்கள் அது நஃபி செய்கிற லா, இல்லை என்று சொல்லும். எதை இல்லை என்று சொல்லும்? ஒரு வஸ்துவை இல்லை என்று சொல்வதல்ல. அது ஒரு ஜின்சியத்தான லா, ஒரு இனத்தையே இல்லை என்று சொல்லும். லா ரஜுல ஃபித்தாரி என்று அரபிலே சொன்னால் வீட்டிலே ஆண்கள் மனிதர்கள் எவரும் இல்லை என்பதைத்தான் கொடுக்கும். அப்ப லா ரஜுல என்று சொல்லும் பொழுது ஆண் வர்க்கமே வீட்டில் இல்லை என்பதை காட்டிவிடும். அந்த ஜின்ஸ், அந்த இனத்தையே லா நபி செய்துவிடும். அப்ப லா இலாஹ என்று சொல்லும் பொழுது இலாஹ் என்ற படைப்பு சகலதையுமே அதை எடுத்துக்கொள்ளும். நீ இலாஹ் என்று இப்பொழுது எதற்கு வைத்திருக்கிறாய்? நான் இந்த வஸ்துவுக்கு வைத்திருக்கிறேன் என்றால் அந்த வஸ்துவை மட்டும் அது குறிக்காது. அது நபி நபியுல் ஜின்சியா, ஜின்சியத்தை நபி செய்யக்கூடிய ஒரு அந்த அதனுடைய இனத்தையே நபி செய்யக்கூடிய லா ஷஜர ஃபில் ஆலம் லா ஷஜர ஃபில் அர்லி என்று சொன்னால் பூமியிலே மரமே இல்லை, எந்த மரமுமே இல்லை. அப்பொழுதுதான் லா ஷஜர ஃபில் அர்லி என்று சொல்ல முடியும். இந்த இத்தகையதுதான் லா என்பது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கலிமா தருகின்ற இந்த தத்துவத்தை நாங்கள் நம்பி இதன் அடிப்படையிலே நாங்கள் அமல்கள் செய்கின்ற நேரத்தில் தான் அல்லாஹ்வினிடத்திலே நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும், அவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் எந்த விதமான பிரயோசனத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை மொழிந்ததினால் அடைந்து கொள்ள முடியாது என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உண்மையான கலிமாவின் உண்மையான தத்துவத்தின்படி வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பானாக. அந்த தத்துவத்தின்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. எங்களுடைய பள்ளி வாயிலை கட்டி முடித்து தருவானாக. எங்களுடைய தௌஹீது வாதிகளுக்கிடையிலே ஐக்கியத்தையும் ஒருமைப்பாட்டையும் அல்லாஹ் தஆலா உண்டு பண்ணி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.